நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா சிக்கனை பரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, காரசாரமான மிளகு கோழி வறுவல் ரெடி.